ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எப்போது செய்கிற லெமன் ஜூஸ் கூட வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உடலுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சிங்கன்னா இனி லெமன் ஜூஸ் செய்யும்போதெல்லாம் இப்படி தான் செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இங்கே சின்ன சைஸில் 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1 எடுத்தாலே போதும். இப்போ இதை வெட்டிட்டு இதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஜூஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நான் இங்கே ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 கப் வர மாதிரி தான் ஜூஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இனிப்பு வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய் துருவல் தான். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் செய்யும்போது தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இனி எப்போ ஜூஸ் போட்டாலும் இது போல் தான் செய்வீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 4 கப் அளவு ஜூஸ் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தாலே போதும். அதாவது 1/4 கப் அளவுக்கு நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் சேர்க்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய்லாம் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறனால ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே 2 ஐஸ் க்யூப்பு கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்ப ஒருக்க கூட நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் துருவல் இஞ்செல்லாம் சேர்த்துருக்கிறனால ஒருக்கா இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஜூஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவு தண்ணி இந்த அரிப்பிலையே சேர்த்துட்டு அதில் இருக்க பாலை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 4 கப் வர மாதிரி நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறோம், அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற பால் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கலரே நல்ல ஒயிட் கலரில் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுவரை செஞ்சதில்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சப்ஜா சீடு எதுவுமே சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட்டான நல்ல பாடி கூலிங்கான ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.